மண்டே மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிளாக் காஃபிக்காக ஹாட் வாட்டர் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இந்த நெய் 3 to 4 days முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணது, அதை எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்டாக 3 கப் மில்க் எய்ட் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் நெய் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் குவான்டிட்டி பேஸஸில் இல்லாமல் குவாலிட்டி பேஸில் ஐ ஃபீல் ரியலி குட். ஆஸ் யூஷுவல் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு 1 pot ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 4 லெமன் கிட்ட இருந்தது. அதை ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டான்னு சொல்லி, ஏன்னா இந்த கிளைமேட்க்கு கண்டிப்பாக கோல்டு ஆல்ரெடி கோல்டு இருக்குது, ஸோ வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். பட் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அவ்வளோ வந்து சில்லுன்னு இல்லை. ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் அண்ட் கத்திரிக்காய் தொக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ்க்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் கத்திரிக்காய் தொக்கு ரெண்டுமே சூப்பராக போகும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அண்ட் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஒரு சில நேரங்களில் சட்னி தாளிச்சுப்பேன், ஒரு சில டைம் வெறுமனே எடுத்துக்கலான்னு தோணுச்சு அப்படின்னா தாளிக்காமல் அப்படியே எடுத்துப்போம். இந்த வீடியோவில் கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.